ஓம் சுவாமியே சரணமையப்பா. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சபரிமலை ஒரு சிறந்த ஆன்மீக பயணம். செல்வோமா ஐயப்ப பக்தர்களே, வாங்க பயணம் செய்யலாம் சபரிமலைக்கு இந்த பதிவின் மூலம். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலை யாத்திரை செல்வார்கள். ஒரு காலத்தில் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்ல எரிமேலியில் இருந்து செல்லும் காட்டுப்பாதை மட்டுமே பயன்பட்டதாக கூறுவார். இந்த பாதையில் சென்று ஐயப்பனை தரிசிப்பதே முறையானதாகும். எரிமேலியில் ஆரம்பித்து சபரிமலை வரையில் 70 கிலோமீட்டர் உள்ள இந்த பாதை தான் பெருவழி பாதை என அழைக்கப்படுகின்றது. இந்த பெருவழி பாதையை வழியாக சென்றால் உடலும் உள்ளமும் தூய்மை அடையும். பந்தல ராஜா ஐயப்பனை காண சென்ற வழியும் இதுவே. இந்த பாதை வழியே ஐயப்பனை தரிசிப்பதே சிறந்தது என பக்தர்கள் நினைக்கின்றார்கள். எரிமேலி சபரிமலைக்கு செல்ல ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் ஒன்று கூடும் இடம் இது. இங்கு பந்தல மன்னன் ராஜசேகர பாண்டியனால் கட்டப்பட்ட தர்மசாஸ்தா கோவில் உள்ளது. வேட்டைக்கு செல்ல அம்பும் வில்லும் ஏந்தி நிற்கின்ற உருவில் தர்மசாஸ்தா காட்சி அளிக்கிறார். எரிமேலியில் பேட்டை சாஸ்தா கோவில் எதிரில் ஐயப்பனின் முஸ்லிம் நண்பரான வாபரின் பள்ளிவாசல் உள்ளது. ஐயப்ப பக்தர்கள் வாபர் பள்ளிவாசலுக்கு சென்று வணங்கி அங்கு தரப்படும் விபூதி பிரசாதம் பெற்றுக் கொள்ளலாம். அடுத்ததாக பேட்டை துள்ளல். ஐயப்பன் எருமை தலை அரக்கி மகிழ்ச்சியை கொன்ற தலம் இது. எருமை கொல்லி எனப்பட்ட இத்தலம் எரிமேலி என மருவியது. இது மணிகண்டன் மகிழ்ச்சியை வதம் செய்து அவள் பூத உடல் மீது நர்த்தனம் செய்ததன் நினைவாக பக்தர்களால் நடத்தப்படும் ஒரு சடங்குதான் பேட்டை துள்ளல் எனப்படுகின்றது. உடல் மீது வண்ணம் பொடிகளை பூசிக்கொண்டு இலை தழைகளை கட்டிக்கொண்டு மரத்திலான சரக்கோலத்துடன் மேல தாளத்துடன் சுவாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம் என ஆடி பாடிக்கொண்டு வாவர் சன்னதியை வலம் வந்த பின் பேட்டை சாஸ்தா கோவில் இருந்து தர்ம சாஸ்தாவின் சன்னதி வந்தடைந்து தேங்காய் கொடுத்து கற்பூரம் ஏற்றி வழிபட்டு விட்டு பெருவழி பாதை யாத்திரையை தொடர வேண்டும். அடுத்ததாக பேரூர் தோடு. பெருவழி பாதையில் முதலில் வரும் இடம் பேரூர் தோடு. இது ஒரு சிறிய ஆறு ஆகும். எரிமேலிலிருந்து சுமார் 2 மைல் கிழக்கே இருக்கின்றது. பக்தர்கள் இந்த ஆற்றில் நீராடி சிறிது இலைபாரி சுவாமியை வழிபட்டு தங்கள் பயணத்தை தொடரலாம். அடுத்ததாக காளையை கட்டிய மரம். காடு மலை ஏறி இறங்கி மேலும் சுமார் 6 மைல் நடந்து அழகிய வனத்தில் காளை கட்டி என்ற இடத்தை சென்றடையலாம். மகிழ்ச்சியை கொண்ட தன் மகன் மணிகண்டனை வாழ்த்துவதற்காக வந்த சிவன் தனது வாகனமான காளையை கட்டிய இடம் என்று கருதப்படுவதால் இப்பெயர் ஏற்பட்டது. இங்கே சிவாலயம் ஒன்று இருக்கின்றது. காளை கட்டியிலிருந்து கிழக்கே சுமார் 1.5 மைல் நடந்து அழுதா நதிக்கரையை சென்றடையலாம். மணிகண்டனால் தூக்கி எறியப்பட்ட மகிழ்ச்சியின் உடல் இந்த நதிக்கரையில் விழுந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இயற்கை அழகும் நெடிய மரங்களும் அவைகளை அணைத்து நிற்கும் பசும் கொடிகளும் பள்ளத்தாக்கில் ஓடிவரும் அழுதா நதியும் பார்க்க பரவசமடைய செய்யும். அடுத்ததாக அழுதா நதி. மணிகண்டன் அம்பு மகிழ்ச்சி மேல் பட்டதும் அவளோட தீய குணம் மாறி நல்ல எண்ணம் வந்தது. அதனால் தன்னை மன்னிக்கும்படி வேண்டி மனம் விட்டு அழுதாள். அந்த கண்ணீர் தான் அழுதா நதியாக பெருகி ஓடுகின்றதாம். அழுதை ஆற்றில் நீரில் நீராடி ஒவ்வொருவரும் ஒரு சிறிய கல்லை எடுத்துக் கொள்ள வேண்டும். அங்கிருந்து சுமார் 2 மைல் நடந்து அழுதை மேடு என்ற குன்றில் ஏறினால் இஞ்சு பாறை கோட்டை என்னும் இடத்தை அடையலாம். பின்னர் கல்லிடும் குன்று என்ற இடம் வருகின்றது. மகிழ்ச்சியை வதம் செய்த ஐயப்பன் அவளது உடலை இங்கு புதைத்துவிட்டு கனமான கற்களை வைத்து சென்றாராம். இதன் அடிப்படையில் அழுதா நதியில் எடுத்து வந்த கற்களை பக்தர்கள் இவ்விடத்தில் போட்டு செல்கிறார்கள். இந்த இடத்தில் கல்லை போடும் பக்தர்கள் தங்கள் பாவ நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள். மகிழ்ச்சி பாவத்தின் சின்னம். புதைந்து கிடக்கும் பாவ சின்னம் மீண்டும் எழுந்துவிடக்கூடாது என்பதால் கல்லை போட்டு எடவிடாமல் செய்கின்றனர். அழுதாமலை உச்சியில் இஞ்சி பாறை கோட்டை இருக்கின்றது. இங்குள்ள கோவிலில் தேவன் வியாக்ர பாதன் என்ற பெயரில் ஐயப்ப சுவாமி அருள்கிறார். வியாக்ரம் என்றால் புலி. ஐயப்பன் புலிகளை தன் கட்டுக்குள் வைத்துக் கொண்டு தன்னை காண செல்லும் பக்தர்களை பாதுகாக்கும் காவலராக விளங்குகிறார். இந்த ஐயப்பனை வணங்கிவிட்டு நடந்தால் முக்குழி என்ற இடம் வரும். இங்கு மாரியம்மன் அருள் செய்கின்றாள். அம்பிகையை வணங்கிவிட்டு தொடர்ந்து நடந்தால் கரியிலம் தோட்டை அடையலாம். இவ்விடத்தில் மலைப்பாதை சமதளமாக இருக்கும். இங்கு பக்தர்கள் தங்கி செல்ல வசதி உள்ளது. அங்கு உணவருதி சிறிது ஓய்வெடுத்து பின் புதுச்சேரி என்ற ஆற்றை கடக்க வேண்டும். கரியலம் தோட்டை அடுத்த கரிமலை அடிவாரத்தை அடையலாம்.
இந்த மலையில் ஏறும்போது தங்கள் பிரம்மச்சாரி விரதத்தின் சக்தியை உணரலாம். இதைவிட கடினமான மலை உலகில் இல்லையோ என்று எண்ணும் அளவுக்கு பெரும் ஏற்றத்தில் பக்தர்கள் ஏறுகிறார்கள். இம்மலையில் உள்ள மண் கருப்பாக இருக்கும். எனவே இம்மலைக்கு கருமலை என்று பெயர் இருந்தது. கரிமலை என்று மாறிவிட்டது. கரி என்றால் தமிழில் யானை என்று அர்த்தம். காட்டு யானைகள் நிறைந்த கடினமான மலைப்பகுதி என்று கூறுவர். மலை உச்சியில் கரிமலை நாதர் என்ற மூர்த்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கு சுவையான தண்ணீருடன் கூடிய சுனை உள்ளது. இதை ஐயப்பன் தனது அம்பினால் உண்டாக்கியதாக கூறப்படுகின்றது. இந்த நீரை பக்தர்கள் குடித்து ஆசுவாசப்படுத்திக் கொள்வார்கள். கரிமலையில் மிகவும் கவனமாக நடக்க வேண்டும். ஏனெனில் ஒரு ஒற்றை அடி பாதையே நம் கண் முன் தென்படும். ஒரு பக்கம் அதளபாதாளம், மறுபக்கம் உரசும் பாறைகள் என இருப்பதால் மிக கவனமாக ஏற வேண்டும். ஏற்றம் இருக்கும் அளவுக்கு இரக்கமும் பக்தர்களை சமப்படுத்தும். கால்கள் பின்னி தடுமாறும். ஆனாலும் ஐயப்பன் கருணையுடன் இந்த இடத்தை கடக்க அருள் செய்வார். மனதிற்குள் சரணம் சொல்லியபடியே பக்தர்கள் மலை ஏறுவார்கள். இம்மலையில் மூலிகை செடிகள் அதிகம் இருக்கின்றது என்பதால் இதை கடந்தவுடனேயே தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் என்கிறார்கள். கரிமலையை கடந்து சமதள பகுதி வருகின்றது. இவ்விடத்தை பெரியானை வட்டம் என்பர். யானை அதிகமாக வசித்த பகுதி என்பதால் இப்பெயர் ஏற்பட்டது. இங்கே பம்பா நதி சிறு ஓடை போல பாய்கின்றது. இங்கிருந்தபடியே மகர ஜோதியை தரிசிக்கலாம் என்பதும் விசேஷமான தகவல். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் சிறியானை வட்டம் என்ற பகுதி வருகின்றது. இங்கு பம்பை நதி பறந்து ஓடுவதை காணலாம். இங்கிருந்து சிறிது தூரம் பயணம் செய்து பம்பா நதியை அடையலாம். எரிமேலியிலிருந்து பெரும் பாதை வழியாக நடந்து வரும் பக்தர்களும் சால காயம் வழியாக வரும் பக்தர்களும் பம்பா நதி கரையில் ஒன்று கூடுகின்றனர். கங்கையை போன்ற புண்ணிய நதி பம்பா. இந்த நதிக்கரையில் தான் ராமர் தனது தந்தை தசரதருக்கு பிதுர் தர்ப்பணம் செய்ததாக கூறுவர். இதன் அடிப்படையில் ஒரு சில பக்தர்கள் இந்த நதியின் முதல் பாலம் அருகே உள்ள திரிவேணி சங்கமத்தில் நீராடி பிதுர் தர்ப்பணம் செய்கின்றார்கள். மற்ற பக்தர்கள் எல்லாம் இங்கு நீராடி நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பை போக்கிக் கொள்கின்றனர். தர்ம சாஸ்தா மணிகண்டனாக இப்பூ உலகில் அவதாரம் செய்த இடம் பம்பை ஆற்றின் கரை. அதனால் பக்தர்கள் இங்கு ஓர் இரவு தங்கி ஆற்றில் பம்பா விளக்கு ஏற்றி சுவாமியை வழிபடுகின்றனர். பின்னர் இருமுடியின் பின் முடியில் உள்ள சமையல் சாமான்களை கொண்டு சமைக்கின்றனர். அந்த உணவை ஐயப்பனுக்கு நிவேத்தியம் செய்து அதை பக்தர்களுக்கு விருந்தாக கொடுத்து உபசரிக்கின்றனர். பக்தர்களை உபசரிப்பது பகவானையே உபசரிப்பது போல என கருதுகின்றனர். ஐயப்பனே பக்தர்களின் வடிவில் சாப்பிடுவதாக ஐதீகம். இந்த பூஜையை பம்பா சக்தி என்றும் சக்தி பூஜை என்றும் சொல்வார்கள். இங்கே மூடப்படும் அடுப்பின் சாம்பலை பம்பா பஸ்மம் என்று பக்தர்கள் வீட்டுக்கு எடுத்து வருகிறார்கள். அடுத்ததாக பம்பா கணபதி. பின்னர் பம்பை ஆற்றின் கரையில் உள்ள பம்பா கணபதி, ராமர், அனுமன் சக்தி கோவில்களில் வழிபட்டு பந்தள மன்னர் பரம்பரையில் வந்தவர்களுக்கு காணிக்கை செலுத்தி அவர்களிடம் விபூதி வாங்கி நெற்றியில் அணிந்து நீலி மலை ஏற துவங்கலாம். பெண்கள் இப்பகுதியை தாண்டி மலையில் ஏற அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த மலையில் ஏறுவதும் கரி மலையில் ஏறுவது போல் மிக கடினம். கால் முட்டி தரையில் உரசும் அளவுக்கு மிகவும் சிரமப்பட்டு இந்த மலையை ஏற வேண்டும். இங்கு மலை ஏற மிக கடினமாக இருந்தாலும் ஐயப்பனை நெருங்கிவிட்டோம் என்ற எண்ணம் இருந்தால் சோர்வு தெரியாது. பக்தர்கள் களைப்பை போக்க இங்கு மிக சப்தமாக சரணகோஷமிடுவர். நீலிமலையில் ஏற கருங்கல் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நீலிமலையில் வசித்த மாதங்க மகரிஷி தன் மகள் நீலியுடன் சிவனை நோக்கி தவம் செய்ததாகவும் அவளது பெயரில் இம்மலை விளங்குவதாகவும் கூறப்படுகின்றது. இம்மலை பாதையின் துவக்க பகுதியில் வலது பக்கமாக ஒரு பாதை பிரியும். இதை சுப்பிரமணிய பாதை என்பர். இந்த வழியாக தான் ஐயப்பன் கோவிலுக்கு தேவையான சாமான்கள் கழுதை மூலமாக கொண்டு செல்லப்படுகின்றது. நீலிமலை ஏற்றத்தில் அப்பாச்சி மேடு, இப்பாச்சி குடி என்ற சமதளவு பகுதி வருகின்றது. அப்பாச்சி மேட்டில் பச்சரிசி உருண்டையை கன்னி சுவாமிகள் வீசி எறிவார்கள். வனதேவதையை திருப்திப்படுத்த இந்த வழிபாடு நடத்தப்படுகின்றது. அடுத்ததாக சபரி பீடம். நீலிமலையின் உச்சியில் சபரி பீடம் உள்ளது. இந்த பீடம் உள்ள பகுதியில் தான் சபரிமலை என்று பெயர் தோன்ற காரணமான சபரி அன்னை வசித்தாள். இங்கு தேங்காய் குடித்து கற்பூரம் ஏற்றி வழிபட வேண்டும். இங்கிருந்து சன்னிதானம் வரை சமதளமான பாதையில் ஆசுவாசமாக நடந்து செல்லலாம். யானை பாதை. சபரி பீடத்தை அடுத்து சன்னிதானத்திற்கு செல்லும் பாதை இரண்டாக பிரிக்கின்றது. இடது பக்கம் செல்லும் பாதை யானை பாதை எனப்படுகின்றது. ஆனால் பக்தர்கள் வலது பக்கம் உள்ள சரங்குத்தி பாதை வழியாக தான் செல்கின்றார்கள். சரங்குத்தி இது கன்னி ஐயப்பமார்களுக்கு ஒரு புனிதமான இடமாகும். இங்கு கன்னி சுவாமிகள் எரிமேலியில் பேட்டை துள்ளிவிட்டு கொண்டு வரும் மரத்திலான சரங்கூலங்களை போட்டு வழிபடுகின்றனர். எந்த வருஷம் கன்னிசாமி யாருமே இங்கு வரவில்லையோ அப்போது உன்னை கல்யாணம் செய்திருக்கிறேன்னு மாளிகை புறத்து அம்மனுக்கு ஐயப்பன் வாக்கு தந்திருக்கிறாராம். அந்த அம்மன் இங்கே வந்துதான் சரங்களை பார்வையிடுவதாக கூறுகின்றார்கள். இங்கிருந்து சிறிது தூரம் சென்றால் சுவாமி ஐயப்பனின் புனித சன்னிதானம் அடையலாம்.
அடுத்ததாக பஸ்ம குளம். சபரிமலையில் பக்தர்கள் நீராடும் புண்ணிய தீர்த்தமான இக்குளம் ஐயப்பன் சன்னிதானத்தின் பின்புறம் உள்ளது. ஐயப்பன்மார்கள் இந்த தீர்த்தத்தில் குளித்து அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை போக்கிக் கொண்டனர். தற்போது இந்த குளம் அசுத்தமாகிவிட்டதால் பெரும்பாலும் குளிப்பதில்லை. இக்குளத்திலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் எடுக்கப்படுகின்றது. அவற்றில் பக்தர்கள் நீராடுகின்றனர். சரங்குத்தி தாண்டியவுடன் தெரியும் ஐயப்பன் தங்க கோவிலை தரிசித்தவுடனேயே மனம் உற்சாகமாகின்றது. ஐயப்பன் சன்னிதானம் நெருங்க நெருங்க சுவாமியே சரணமையப்பா என்ற பக்தர்கள் முழங்கும் சரணகோஷம் விண்ணை பிளக்கின்றது. பொண்ணு 18ஆம் அடி படியேறிய பக்தர்கள் கொடிமரம் தாண்டி கோவிலை வலம் வந்து ஹரிகர புத்திரனாகிய தர்மசாஸ்தாவை கண்டு மனமாற வேண்டிக் கொள்ளலாம். ஐயப்பனை தரிசித்தாலே இந்த பிறவியின் பலனை அடைய சந்தோஷம் ஏற்படும். மூலஸ்தானத்தில் ஐயப்பன் ஆனந்த சுரூபனாய் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக கேட்ட வரம் தரும் வல்லனாக ஐயப்பன் அருள்பாலிக்கின்றார். யோகபான ஸ்தானத்தில் சற்று கண் திறந்த நிலையில் தியான கோலத்தில் உள்ள ஐயப்பனை கண் குளிர தரிசிக்கும் போது இவரது காலில் சுற்றியுள்ள வஸ்திரம் ஒன்றை அவசியம் கவனிக்க வேண்டும். இதை யோக பட்டம் என்பர். ஐயப்பன் தரிசனம் முடித்த பின் கன்னி மூளை கணபதியுடன் நாகரையும் தரிசித்துவிட்டு திருமுற்றத்தில் இருந்து இறங்க வேண்டும். குருசாமியுடன் இருமுடி கட்டுகளை பூஜித்து பூஜை பொருட்கள் அடங்கிய முடியினை திறந்து நெய் தேங்காயை உடைக்க வேண்டும். அந்த நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்க வேண்டும். பின் அபிஷேகம் செய்த நெய்யையும் நெய் தேங்காயின் ஒரு முடியையும் சுவாமியின் பிரசாதமாக வீட்டுக்கு எடுத்து செல்லலாம். இன்னொரு முடியை 18 படிகளின் முன் உள்ள அக்னி குண்டத்தில் எரிந்துவிட வேண்டும். மஞ்ச மாதா. ஐயப்பன் கோவிலுக்கு இடப்பக்கம் மஞ்ச மாதா தனி சன்னதியில் அருள்கிறாள். இங்கு மஞ்சள் பொடி தூவி தேங்காய் உருட்டி வலம் வந்து கற்பூரம் ஏற்றி பூஜை செய்ய வேண்டும். இங்குள்ள மணி மண்டபத்தில் தான் ஐயப்பனின் திருவாபரண பெட்டி வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படும். இவளது சன்னதிக்கு அருகில் நாகர் நவகிரக சன்னதிகள் உள்ளன. இங்குதான் கொடு கொட்டி பாடல் பாடுவது வழக்கம். ஜாதக ரீதியாக சனிதோஷம் உள்ளவர்கள் கொடி கொட்டி கலைஞர்களை பாட செய்து மஞ்ச மாதாவை வணங்குவர். எப்போதும் தவகோலத்தில் அருளும் ஐயப்பன் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி நாளில் மட்டும் திருவாபரணம் அணிந்து முழு அலங்காரத்துடன் அருள்பாலிப்பார். அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மேல் சன்னிதானத்திற்கு எதிரே உள்ள ஐயப்பனின் 5வது மலையான காந்த மலையில் ஜோதி சொரூபனாக ஐயப்பன் காட்சி தருவார். ஓம் சுவாமியே சரணமையப்பா. மகர ஜோதி விளக்கே சரணமையப்பா. அன்னதான பிரபுவே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.